உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு கேது இப்போது மேஷராசி அன்பர்களுக்காக இறுதி கட்ட இந்த 100 நாட்கள் உங்களுக்கு இந்த ராகு கேதுவால் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஏன்னா மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு புறம் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம், அந்த தாக்கம் எப்படி நிற்குதுன்னா விரயத்தில் சனி பகவான் நிற்கிறாரு. இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சனியால் மிக மிக அதிகபட்சமான இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தா மேஷராசி தான். ஏன்னா உங்களை சுற்றி எல்லாமே தெரியுது, நாம் சரியாக தான் பண்ணுறோன்றதும் நல்லாவே தெளிவாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்து செஞ்சாலும், எல்லா விதத்துலேயுமே உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போட்டாலும், கடைசியாக பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. எந்த வித எஃபர்ட் போடாதவங்க அவங்க ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கஷ்டங்களை சந்திக்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சனி பகவான் தன்னுடைய 12 விரயத்தில் நின்று ஒரு இடத்துல நிற்க முடியாமல் அலைச்சல்கள், உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காகலாம் நீங்கள் நின்னதே இல்லை, சில விஷயங்களை எதிர்பார்த்ததே இல்லை, எதிர்பார்த்து காத்துட்ருக்குன்ற அவசியம் இல்லைன்னு நினச்சவங்க. ஏன்னா தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாலே நம்ம எவ்வளவோ இலக்கை நம்ம அடையலாம் நினச்சவங்க இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிற்கிற மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய நேரங்களில் வெயிட் பண்ணி ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில பலவீனமான சூழல்களை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் நிறைய பின்னடைவுகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இருந்து தான் மனசில் இருந்த அமைதி குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஓட்டம் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிட்டுருக்கிறது நல்லா தெரியுது. ஆனால் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் ஆனால் அதனுடைய தாக்கம் நமக்கு எந்ததுலேயுமே ஒரு ரிசல்ட் கிடைக்கல, ஒரு மேன்மைகள் உண்டாகலை, இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான வழி தெரியலை. நாளுக்கு நாள் கடன் பாரங்கள் சுமைகள் அதிகரித்து இதனால் இனம் புரியாத மன உளைச்சல் ஒரு பக்கம் உருவாகக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு இவங்க தான் நினச்சவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்களை ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, அவங்களாலேயே நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை, இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களுக்கு ஆளாயிட்டுருக்கிறீங்க. என்ன காரணம்? 12ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவானால் இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது சனி பகவான் யார் உங்களுக்கு? அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் போய் நிற்கும்போது இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தா, வேலையில் நிறைய தொழில் ரீதியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கமே தவிர அதிலிருந்து நமக்கு எதுவுமே நாம் ஒரு பலன் அடைஞ்ச மாதிரியோ லாபத்தை அடைஞ்ச மாதிரியோ தெரியாது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, லாபஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். அவரும் பார்த்தா 11லேயே இருக்கிறார். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு மனக்கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் இருந்த மேஷராசி என்பர்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி எதிர்பாராத ஒரு பெரிய ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய அருமையான அற்புதமான ஒரு கால அமைவுகள் இந்த இடத்துல உருவாகியிருக்கு. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவாக நிற்கிறது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ராகு கேது. கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ராகு கேதுக்களை பொறுத்தவரையிலையும் பாவகிரக ஸ்தானத்தில் இருந்தாலும், அதே நேரத்தில் ஒரு ராசியினுடைய ஒரு லக்னத்தினுடைய 6ஆம் பாவத்திலேயோ இல்லை அவங்களுடைய லாபஸ்தானத்திலேயோ 3ஆம் பாவத்திலேயோ இப்படி சில இடங்களில் இவங்க நின்னாங்கன்னா
அந்த ஜாதகம் பலம் பெற்ற ஜாதகம், பெரிய லெவலில் சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லலாம். அந்த நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு ராகு 11ஆம் பாவத்தில் நிற்கிறார். ராகு போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவோம். கொடுக்கக்கூடிய ராகு பகவானே லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தும் அந்த வீட்டிற்கு அதிபதி போய் 12ஆம் பாவத்தில் நின்ன விளைவுகள் என்னென்னா, எதையுமே முழுசாக என்னால் முடிக்க முடியல, எதுலேயுமே ஒரு நிறைவை அடைய முடியல, எதெடுத்தாலும் மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகள் நினைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. குறிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையே குடும்பத்தில் தான். சனி 12லேருந்து அடுத்தது உங்கள் ராசி, உங்கள் ராசிக்கு அடுத்தது குடும்பஸ்தானம் இல்லையா, 1, 2, 3ஆம் இடத்தை அந்த சனி பார்த்ததனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, குடும்பத்திலையும் சரி, நட்பு ரீதியிலையும் சரி, உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் வேலை சார்ந்த ரீதி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல். ஏன் அவங்களே உங்ககிட்ட காப்பாற்ற மாட்டாங்க. சொன்னாங்க, அன்றைக்கி சொன்னது ஒன்றா இருக்குது, இன்றைக்கி அவங்க நடந்துக்கிறது ஒரு விதமாக இருக்குது, எதெடுத்தாலும் முரண்பாடாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையை உண்டாக்கியிருக்கும். குடும்பத்துலேயும் அப்படித்தான். நீங்கள் நல்லதையே சொல்ல போனாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, தேவையில்லாத குழப்பம் வரும். நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்களை பெற்றவங்களோ உங்களோட பிறந்தவங்களோ இவங்க ரூட்டில் ஏதாவது ஒரு குழப்பம் குடும்பத்துக்கு வரும். கணவன் மனைவிக்குள் உண்டான பிரச்சனைகள் பூகம்பமாக வெடித்து பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாயிடும். நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க, இல்லை வீட்டை விட்டு நான் கொஞ்ச நாள் வெளியில் போய் இருந்துட்டு வரேன்ட்டு போன கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வந்தவங்களும் இருக்காங்க. அப்போது இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எப்படி நாம் அடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு வெற்றி பாதையை மாற்ற வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, நான் சொன்ன அந்த குடும்பஸ்தானம் தனம் செல்வம் கொடுக்கல் வாங்கலாம், அதே தான், அதையும் அதை தான் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை சரியாச்சுன்னா உங்கள் ரூட் எல்லாமே கிளியர். அப்போது அந்த பிரச்சனை சரி ஆகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த இடத்துல உருவாயிருக்கு. என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய அந்த சனி பகவான் வக்கர நிலைக்கு ஆளாகிறார். வக்கர நிலைன்றது இருக்கிறதுலையே சனி தான் இருக்கக்கூடிய இடத்துல தனக்கு தான் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்மறைவாக செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த காணொளி மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் உற்று கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம். இப்போ நீங்கள் இதை சரியாக செஞ்சீங்கன்னா உங்கள் ரூட் கிளியர் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல இந்த ராகுவால் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நன்மைகள் இத்தனை நாளாக உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதி வக்கர நிலைக்கு ஆளானதுனால அவர் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் சனி பகவான். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார்? வெறும் வக்கர நிலைக்கு மட்டுமே இது இவ்வளோ பாசிட்டிவாக கிடைக்குமானா இல்லை, உங்களுக்கு உச்ச குரு பார்வையும் கரெக்டாக அந்த இடத்துல விழுது. அப்போ சனி மிகச்சிறந்த யோக நிலைக்கு ஆளாகிறார். இத்தனை நாளாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவாக கொடுத்தாரோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாக தரக்கூடிய நிலைமைக்கு அவரும் வந்துட்டார். 1. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்போவுமே ராகு முற்பகுதியில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டாலும் பிற்பகுதியில் பெரிய லெவலில் யோக நிலையை உண்டாக்கிடுவார். அப்போது இந்த 100 நாட்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு, அதாவது கிட்டத்தட்ட 6ஆம் தேதி அவர் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுவார், இங்கே மகரத்துக்கு வந்துடுவார். அப்போ அது வரைக்கும் அவருடைய சப்போர்ட்டில் இப்போது ராகு பகவானால் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப தொலைதூர டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, இங்கிருந்து வெளிநாடு வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதிகள் செய்யக்கூடியவங்க, இது எல்லாமே டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. பெரிய லெவலில் பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. ராகு பொறுத்த வரையிலையும் கொடுக்க ஆரம்பித்தா இவ்வளோதான் கிடையாது, அவருக்கு இதுதான் எல்லனே இல்லை, அவ்வளோ பெரிய ஒன்றுமே இல்லை, நான் கடனாளியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கடனாளியாக வாழ முடியாமல் வழி தெரியாமல் ஊரை விட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு போனவங்க இன்றைக்கி பெரிய லெவல் இதே ராகு பலம் பெற்றதுனால டாப் லெவலில் சாதிச்சிருக்கிறாங்க.
அப்பேற்பட்ட உயர்தர நிலையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பகவான் உச்சகட்ட மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியில் மிக பிரம்மாண்டமான பிரகாசமான நிறைய விஷயங்கள் உங்களை வந்து அடைய போகுது. நிறைய நட்புகளால் சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் ப்ரொமோஷன் 100% கேரண்டி, மாற்றமே இல்லை. குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய பார்வை சனி மீதும், சனியினுடைய வீட்டில் இருக்கிற ராகுவினுடைய மேன்மை லாபம், அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். அதில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் நற்பலன்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டு ஏதாவது பிரச்சனைகள், வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியிலையோ வேலையிலையோ சில பிரச்சனைகள் அதெல்லாம் தீரப்போகுது. இதில் குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது, சுப விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. இதெல்லாம் இந்த ராகு பகவானால் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க போகுது. தயவு செய்து மேஷராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இறுதிக்கட்ட இந்த 100 நாட்களை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து அழகாக நின்றுருக்கு. இப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த எஃபர்ட்டையும் போடுங்க. உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் கண்டு உங்களை கூட இருக்கிறவங்களே வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் இருக்க போகுது. 100% வெற்றிக்குரிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். மூவ் பண்ணுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்களும் கைக்கூடி வரும். கடன் சுமைகள் தீரப்போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு 100% வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத போயிடுமோன்ற ஒரு பயம், பதட்டம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க நம்மளோட வந்து சேருவாங்களோ அப்படின்ற குழப்பம், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. இப்போ உட்காந்து பேசுங்க. கணவன் மனைவி குடும்ப ரீதியில் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வுகள் கிடைக்க போகுது. எல்லாமே தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் நேரடியாக உங்களுக்கு கிடைச்சா அதனுடைய பிரகாசமும் பிரதிபலிப்பும் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய லெவல், உங்களுடைய ரேஞ்ச், உங்களுடைய வேல்யூ என்னன்றதை நீங்கள் காட்ட போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது மிகச்சிறந்த வளர்ச்சியாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை வழக்கமாக அமைச்சிடும். அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எல்லாம் நல்ல ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.